சில அமைப்புகள் ஊடாக அந்த நேரங்களில் நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிராகத்தான் நாங்கள் வேலை செய்ய வேண்டியிருந்தது. அப்படி வேலை செய்கிற பொழுது நெருக்கடிகள் இருந்தது, அந்த நேரம் பயம் இருந்தது. அரசியல்வாதி அவர் ஆசிரியராக இருந்து நீங்கள் வாரீங்க, ஏன் அப்படி ஒரு திடீர் பிரவேசம்? சம்பந்தன் ஐயா அவர்கள் தான் அப்போ செயலாளர் தமிழ் விடுதலை கூட்டணி. அப்போ அந்த எங்களுடைய இளைஞர்கள் அப்போ அந்த அலுவலகத்துக்கு போய் வர்ற ஒரு பழக்கம் இருந்தது. அப்படி குடும்ப வாழ்க்கை, ஆரம்ப காலகட்டம், சகோதரர்கள், பெற்றார்கள், ஊர், கிராமங்களில் இருக்கக்கூடியவர்களையும் இப்படியாக ஒரு தேசிய பாடசாலையில், ஒரு பிரபலமான பாடசாலையில் படிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை எங்களுக்கு அன்றைக்கு அந்த புலமை பரீட்சை ஊடாக எங்களுக்கு கிடைச்சது. வீட்டில் யார் குலப்படி? வீட்டில் இருக்கிற அப்பாவை விட அம்மாவுக்கு நாங்கள் பயம் கூட. அது இப்போவும் நாங்கள் நடுக்க சொல்கிறது. 2வது நாள் அப்பா எங்களுக்கு அடித்ததாக ஒரு நாள் இருக்கே இல்லை. பாடசாலை காலம் எப்படி போனது? ஆசிரியர் எங்களை கடுமையாக தண்டிச்சிருக்கணும். ஆனால் ஒரு பொழுது நான் இன்றைக்கு வரைக்கும் நம்பல. நான் அந்த அவர்கள் தங்களுடைய கோபத்தை அல்லது தங்களுடைய ஏதாவது ஒரு தேவையை கருதி எங்களை ஒரு நாளும். இப்போ ஆசிரியராக வைக்கிறீங்க, எது உங்களுக்கு நல்லா பிடிச்சி போகும்? நான் சரியாக படிப்பிக்கணும்னு நினைச்சா மட்டும்தான் நான் சரியாக செய்கிறேன். மற்றபடி அந்த மேலதிகாரி அதை சரியாக செய்திருக்கிறோம், பிள்ளையா செய்திருக்கிறோம் எல்லாம் பார்த்து அப்படியெல்லாம் உண்மையாக செய்யலாம். சிறு வயதில் நீங்கள் எதுவாக நினைக்க ஆசைப்பட்டீர்கள்? ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வர வேணுமென்ற ஒரு நிலைமை, ஒரு விருப்பம் இருந்தது. ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு சமூகத்துக்கு ரெண்டாலும் ஒரு நிலைமை இருந்தது. சின்ன வயசில் கூட கற்பனைகள் இருக்குதானே. தேர்தலுக்கு வேட்புமனுலாம் கையெழுத்து வச்சுட்டு போய் அம்மாட்ட சொன்னீங்களா? வைக்க முதல் சொல்லிட்டீங்களா? அந்த வயசில் இந்த பயங்கள் எல்லாம் பெரிதளவில் தெரியாது. வீட்டில் குழப்பம் இருந்தது. அம்மாவை பொறுத்த வரைக்கும் அம்மா நடுக இது தேவையில்லாத ஒரு வேலையிலேயே நீ ஈடுபடுகிறான்னு தொடர்ந்து பேசுவா. இந்த வாரமும் சந்திக்கிறோம். என்ன சொல்றது, புட்டு கொத்து. என்னது? முந்தி கொத்தி தான் புட்டு, கொத்து புட்டு தான். இப்போ புட்டில் கொத்து செய்திருக்கிறோம். சரியா, இந்த வாரம் சந்திக்கிறோம். வணக்கம் மக்களே. வணக்கம் ஷியா. வணக்கம் முஷாந்தன். வணக்கம் மக்களே. இப்போ நக்கீரன் சபையில் புட்டு கதை 2.0 என்ற மாதிரி கொண்டு வந்து கடைசியில் கதைக்கிறது மாதிரி சாப்பாடு தான் கூட நினைக்கிறேன். இல்லை, நிகழ்ச்சி தொடங்கும்போது அரைவாசி சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்கள் சாப்பிடுங்க. நாங்கள் கூட பெல் என்ற ஆள் அதிதியை நாங்கள் அறிமுகப்படுத்தலாம். அரசியல் மேடைகளில் கர்ச்சிக்கக்கூடிய ஒரு குரல், இளைய தலைமுறையிலிருந்து ஒரு அரசியல் மேடைகளில் மாகாண சபையிலும் சரி, அனை விஷயங்களிலும் சரி ஈடுபடக்கூடியவர். கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டு இருந்தார். ஒரு ஆசிரியராக இருந்து பின்னாளில் வந்து அரசியல்வாதியாக மாற்றம் பெற்றக்கூடிய ஒருவர் திரு கஜதீபன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சாப்பாட்டு பார்த்தா வணக்கம் சொல்லுவாங்க. சரி, விஷயத்தில் எதுவும் தொடங்குமே. ஒரு அரசியல்வாதியா, ஒரு ஆசிரியராக இருந்து நீங்கள் வாரீங்க, ஏன் அப்படி ஒரு திடீர் பிரவேசம்? இல்லை, திடீர் பிரவேசம் என்பதல்ல. பாடசாலை காலத்திலேயே, பாடசாலையில் படித்து கொண்டிருக்கிற காலத்திலேயே அப்போ தமிழரசு கட்சி திருப்பி வர இல்லை. அப்போ தமிழர் விடுதலை கூட்டணியாகத்தான் அது இருந்தது. அப்போ அந்த நேரம் 98ஆம் ஆண்டு நாங்கள் ஓய்வு படித்து கொண்டிருக்கிற காலம். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் இருந்து அப்போ ஸ்டான்லி ரோடில் அப்போ ஆனந்த சங்கர் தான் தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய தலைவர் என்றால் அவர் தான் அந்த இணைத்தலைவர் மாதிரி இருந்தார். அவர் அந்த நேரம் அந்த அலுவலகத்துக்கு நாங்கள் அதிகம் சென்று வந்தது. அப்போ மாவ சேனாதிராஜா அவர்கள் பொருளாளராக இருந்தார். சம்பந்தன் ஐயா அவர்கள் தான் அப்போ செயலாளர் தமிழ் விடுதலை கூட்டணி. அப்போ அந்த எங்களுடைய இளைஞர்கள் அப்போ அந்த அலுவலகத்துக்கு போய் வர்ற ஒரு பழக்கம் இருந்தது. அப்படி முதல் ஆரம்பங்களில் அப்படி போய் வந்தது. அதற்கு பின்னதாக அந்த தமிழரசு கட்சியோடைய தான் அடிப்படையாக அந்த அரசியலை தொடங்கினது. அதனுடைய அது அந்த திடீரென்று வந்ததுன்றதில்லை, அந்த மாணவ காலங்களாகவே இருக்கு. இப்போ முழுநேர அரசியல்வாதியாக வந்துட்டீங்க. ஆசிரியர் தொழிலும் விட்டுட்டு இந்த பாடிக்கு வந்துட்டீங்க. இல்லை, ஆசிரியர் தொழிலும் இருக்குது. இப்போ திருப்பி ரீஜாயின் பண்ணி இருக்கு. சரி, பல பேருக்கு வந்து அரசியல்வாதியாக திரு கஜதீபனை தெரியும். ஆனால் குடும்ப வாழ்க்கை, ஆரம்ப காலகட்டம், சகோதரர்கள், பெற்றார்கள், ஊர், ஆரம்ப பாடசாலைகள், இதை பற்றி சொல்லி தொடங்கலாம். சொந்த இடம் ஏழாலை. எங்களை பக்கத்து வீட்டுக்கு முன்னுக்கே ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. ஏழாலை தெற்கு அமெரிக்கன் மிஷன் 1 தொடக்கம் 5 வரைக்கும் அங்கே தான் கல்வி கட்டினாங்க. எங்களுடைய குடும்பத்தில் இருக்க எல்லோரும் அங்கே தான் படித்தது. அதுக்கு பிறகு ஸ்காலர்ஷிப் அந்த நேரம் பாஸ் பண்ணியாச்சு. பாஸ் பண்ண பிறகு ஏழாலையில் இருந்து யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு புலமை பரிசையில் சித்தி அடைந்தால் தான் இங்கே வெள்ளாமன்ற ஒரு நிலைமை இருந்த பொழுது என்ன ஜோதிச்சாரோ தெரியும். அப்போ அந்த நேரம் அது எங்களை வீட்டில் எங்களை அக்கா ஒரு ஜூனியர் காலேஜில் படித்தேன், எனக்கு மூத்த சகோதரி. அடுத்த நான் என்ன கூடி வந்து அங்கே சேர்க்கணுமென்று சொல்லி தான் நான் இன்றைக்கு நினைக்கிறது.
அவர் கூட்டிக் கொண்டு வந்து இங்கே அப்போ அந்த சைக்கிளில் தான் வந்து இங்கே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் அப்போ பஞ்சலிங்கம் சேர்றன் பிரின்சிபலாக இருந்தார். இப்பொழுது என்னுடைய குழந்தை முதல் 2 குழந்தைகளையும் அந்த கிட்ஸ் வாக கூட்டி கொண்டு போய் அவரை நாங்கள் பிரின்சிபலாக இருக்கிறேன். அப்போ நான் அதை ஞாபகப்படுத்துவேன். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முதல் அந்த 31 வருஷத்துக்கு முதல் நான் உங்களை கண்டு நான் அது மாதிரி நீங்கள் இருக்கீங்கன்னு நான் சும்மா அந்த அவரோட கதைக்குள்ளே சொல்லுவேன். அப்போ அந்த நேரம் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் அப்போ வந்து இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. நான் இன்றைக்கு நன்றியுடையதாக இருக்கணும் என்னென்னு சொன்னால் அந்த கிராமப்புற மாணவர்களையும் இந்த புலமை பரீட்சை நல்லதா கூடாதா அது நடக்கணுமா நடக்கக்கூடாதான்ற விவாதங்கள் பெரிய அளவில் இருக்குது. சரி பிள்ளைகளை பற்றி எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த சாதாரணமாக கிராமங்களில் இருக்கக்கூடியவர்களையும் இப்படியாக ஒரு தேசிய பாடசாலையில் ஒரு பிரபலமான பாடசாலையில் படிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை எங்களுக்கு அன்றைக்கு அந்த புலமை பரீட்சை ஊடாக எங்களுக்கு கிடைச்சது. அது ஒரு பெரிய விடயமாக அந்த புலமை பரீட்சை ஊடாக வரக்கூடிய அந்த உதவித்தொகை வராது. எங்களுடைய அப்பா ஒரு அரசு உத்தியோகஸ்தராக இருந்தபடியாக வர இல்லைன்றாலும் ஒரு பாடசாலை ஒரு நகரத்தை நோக்கி வந்து படிக்கக்கூடியதான ஒரு சந்தர்ப்பத்தை அன்றைக்கு அது எங்களுக்கு எடுத்து தந்தது. அதை நான் இன்றைக்கு நான் நினைச்சு பார்க்கணும். அப்போ அன்றைக்கு இருக்கக்கூடிய பாடசாலை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி நிர்வாகமும் அந்த புள்ளி அடிப்படையிலேயே எந்த விதமான ஒரு நெருக்கடியும் இல்லாமல் இணைச்சு கொண்டதை நான் அடிக்கடி இந்த பாடசாலை பிறகு பிற்பட்ட காலங்களில் பாடசாலை சம்பந்தமான விடயங்கள் வரைக்கிலே நான் ஞாபகப்படுத்தியிருக்கேன். ஏன்னா அந்த பாடசாலை அப்படித்தான் இயங்கி இருக்கிறது. அப்படி ஒரு சரியான முறையில் அந்த ஒரு காலமாக இயங்கி இருக்கிறது என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. என்ன சும்மா சாதாரணமாக ஒரு என்ன மாதிரி ஆளை வச்சே நான் அப்படி யோசிக்கிறது. கூட வசதி கட்டணம் காட்டினா சரி அந்த அனுமதி கிடையாது. குறிப்பாக வலிகாம பகுதி சேர்ந்தக்கூடிய பாடசாலை படித்தாங்க. வீட்டில் எத்தனை பேர்? அப்பா அம்மா எல்லாம் என்ன செய்தாங்க? குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். 5 பேர் நாங்கள் பிள்ளைகள். அப்பா முதல் ஒரு ஃபோர்ஸ்மேனாக இருந்தார். அதுக்கு பிறகு படிப்படியாக ஒரு தபால் அதிபர் நிலைமைக்கு உயர்ந்த பெண் ஓய்வு பெற்ற ஒருவராக இருந்தார். அவர் இப்போ சில மாதம் ஒரு மாதம் இருக்கும். அவர் ஒரு மாதத்துக்கு மேலாக அவர் இப்பொழுது மறைந்து. அம்மா அவர் ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே எங்களை விட்டு போயிருந்தார். அதுக்கு பின்னதாக நாங்கள் அக்கா அவரால் எனக்கு 3 சகோதரர்கள். அவர்கள் 3 பேரும் பொறியியலாளராக 2 பேர் பிரிடனியா யூனிவர்சிட்டியில் படித்தவர், அடுத்த மொரட்டோவில் படித்திருந்தவர். அவர்களும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் அன்றைக்கு இருந்திருக்கக்கூடிய அந்த போக்குவரத்து அந்த விடயங்கள் தொடர்பாக அவர்கள் புலமை பரீட்சையில் சித்தி இருந்தார்கள் என்றாலும் அவர்களும் ஜூனியர் கல்லூரியில் 2 பேர் படித்தார்கள். இறுதி சகோதரன் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி தான் அவர் கல்வி கேட்டார். வீட்டில் யார் குலப்படி? அம்மா அப்பாவை தான் கேட்கணும். யார் கூட அடி வாங்கினது? வீட்டில் இருக்கிற அப்பாவை விட அம்மாவுக்கு நாங்கள் பயம் கூட. அது இப்போவும் நாங்கள் நடுக்க சொல்கிறது. 2வது நாள் அப்பா எங்களுக்கு அடித்ததாக ஒரு நாள் இருக்கே இல்லை. கண்டிப்போட அம்மாவுக்கு தான் நாங்கள் கடந்த அது பிறகும் அந்த வளர்ந்ததுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் வளர்ந்ததுக்கு பிறகும் அம்மா என்ன சொல்லுவா அம்மா என்ன பேசுவான்னு ஒரு பயம் எங்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது. அது இருந்து கொண்டே இருக்குது. அது பொதுவாக சில பேருக்கு அது இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து அந்த அம்மாவோட அந்த கண்டிப்பு. சரி, அந்த மாதிரி எங்கேயாவது குள்ளப்படி விட்டு இப்படிப்பட்ட நாட்கள் சின்னல்ல அப்படி கணக்கு நடந்திருக்கு தானே? என்ன ஏதாவது உண்டு சொல்கிற மாதிரி? அது சின்ன பிரச்சனையா. சரி, பாடசாலை காலம் எப்படி போனது? பாடசாலை காலம் உள்ளபடி அது ஒரு மகிழ்ச்சியான காலம். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருந்தால் நாங்கள் அந்த கிராமத்தில் சின்ன பள்ளிக்கூடத்தில் நான் படித்தது. படிக்கல நாங்கள் அங்கே 1ஆம் பிள்ளையா எல்லாம் வருவோம். 1ஆம் பிள்ளையா வருவோம். 1, 2, 3ஆம் பிள்ளையா அதுக்குள்ளே வருவோம். அங்கே ராஜாவாக இருக்கும். அங்கே நாங்கள் பெரிய கட்டித்தனமாக அப்படி இருந்தால் பிறகு ஜெஃப்னாயில் வந்து பார்த்தா எல்லாரும் படிக்கக்கூடிய ஆக்கள். எல்லாரும் படிக்கக்கூடிய ஆக்கள் ஸ்காலர்ஷிப் பாசோலையும் வந்துடுவா அப்படி இப்படின்னு. அதில் கொஞ்சம் ஒரு நெருக்கடி இருந்தது. அது உண்மையாக அந்த நெருக்கடி அது பலத்த அது ஒரு சிக்கல் இருந்தது. அது உடனடியாக அந்த பிக்கப் பண்ணுறதுல பிறகு எல்லாம் நண்பர்கள் தானே, எல்லாம் நண்பர்கள். அது பொதுவாகவே அந்த ஹிந்துவில் படித்தார்கள் கூட உங்களுக்கு தெரியும் அதை பற்றி. அது ஒரு சந்தோஷமான ஒரு காலப்பகுதியாக அது ஒரு கடந்து செல்ல. பொதுவாக பாடசாலை காலங்கள் மிக ஒரு மகிழ்ச்சியான காலமாக இருக்கும். இல்லை வீட்டில் அம்மாவுக்கு பயம், ஸ்கூலில் யாருக்கு பயம்? ஸ்கூலில் அப்படி பயம் பண்ண அப்போ மாஸ்டர் மாதிரி எல்லாருக்கும் பயம் தான். இல்லை மாதிரி இல்லை தான் என்னதுக்கு அடிப்படை தெரியாது. கட்டாயம் அது ஒரு
அதுலேயும் தான் நான் முதல் ஆரம்பத்தில் சொன்ன போல தான் இந்த ஸ்காலர்ஷிப் தொடர்பான விடயம் மாதிரி தன் பாடசாலை ஆசிரியர்கள் கண்டிப்பது சரியா தவறா என்ற விவாதங்கள் இப்போது நீதிமன்றம் வரைக்கும் போய்கொண்டிருக்கு. ஆசிரியர்கள் மாணவர்களை தண்டிக்கிற பொழுது நீதிமன்றங்களில் கொண்டே ஆசிரியர்கள் நிறுத்தப்படுகிற நிலைமை இருக்குது. அண்மையில் கூட பத்தித்துறையில் ஒரு ஆசிரியர் கொண்டு நிறுத்தப்பட்டதாக செய்திகள் படிக்கிறாங்க. அது மனித உரிமைகள் தொடர்பாக எவ்வளவு சரி பிள்ளை என்றதெல்லாம் அது வேறு தளத்தில் ஆராய வேணும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஆசிரியர்கள் எங்களை கடுமையாக தண்டிச்சிருக்கணும். ஆனால் ஒரு பொழுது நான் இன்றைக்கு வரைக்கும் நம்பல. நான் அந்த அவர்கள் தங்களுடைய கோபத்தை அல்லது தங்களுடைய ஏதாவது ஒரு தேவை கருதி எங்களை ஒரு நாளும் தண்டிச்சுதான் நான் இது வரைக்கும் நான் அப்படி நினைக்க இல்லை. இரண்டால் அவர் ஏதோ நாங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வர பிறகு அவர்களோட பழகிற பொழுது அவர்கள் எவ்வளோ நல்ல மனிதர்கள். நாங்கள் சின்ன சரியான பயமாக இருக்கு. பள்ளிக்கூடம் விட்ட அப்புறம் எல்லாரும் நட்பாக வர்ற ஒரு விஷயம். இதில் குறிப்பாக நீங்கள் மாணவராகவும் இருந்துக்கிறீங்க, இப்போ ஆசிரியராகவும் இருக்கிறீங்க. எது உங்களுக்கு நல்லா பிடிச்சி போகுது? இல்லை, நான் ஜெஃப்னாயின்லேயும் டீச்சராக இருந்தேன். ஜெஃப்னாயின்ல பிறகு அந்த ட்ரைனிங் காலேஜில் இருக்கக்குள்ள அந்த ட்ரைனிங் காலேஜில் இருக்கக்குள்ள அந்த இடையில போய் படிப்பிக்கிற அந்த காலப்பகுதியில் கற்பித்தல் பயிற்சிக்காக அங்கே தான் அடிக்கடி போகிறது. அங்கே போகணுமென்றதுக்காக ஒரு சந்தோஷம் தானே. நாங்கள் எப்படி இருந்திருப்போம்னு பார்க்குறதோ. ஆனால் நாங்கள் எங்களை மாதிரி இல்லை, அவங்க பயங்கர கட்டிக்காராக வந்துட்டாங்க. இப்போ அந்த காலப்பகுதி நான் நினைக்கிறேன் அது மாதிரி. அப்படி இருக்குது. ஆசிரியர் சேவைன்றது ஒரு என்ன சொல்கிறது, உண்மையாக ஒரு ஆசிரியராக இருந்து நான் சரியாக படிப்பிக்கணும்னு நினைச்சா மட்டும்தான் நான் சரியாக செய்யலாம். மற்றபடி அந்த மேலதிகாரி அதை சரியாக செய்திருக்கையோ பிள்ளையாக செய்திருக்கையோ எல்லாம் பார்த்து அப்படியெல்லாம் உண்மையாக செய்யலாம். அது வேணுமெண்டா நான் அது ஒரு ரெக்கார்ட்ஸுக்கு வேணுமெண்டா எழுதி வைக்கலாம். மற்றபடி செய்யணுமென்று நினைச்சா மட்டும்தான் செய்யலாம். அதான் இந்த துறையில் இருக்கக்கூடிய ஒரு விடயமாக நான் பார்க்குறேன். சரி, ஒரு பக்கம் அரசியல், ஒரு பக்கம் ஆசிரியர் தொழில், எது மனதுக்கு நெருக்கமானது? இல்லை, அது ரெண்டுமே கிட்டத்தட்ட நான் இந்த வகுப்பறையில் கூட நாங்கள் அனலதீவில் பிறகு ஆசிரியராக இருந்த பொழுது அனலதீவு அதை நாங்கள் தொடர்ந்து மறக்க இல்லாமல் இருக்கும். என்னென்றால் அந்த பாடசாலை ஒரு ஓஎல் வரைக்கும் இருந்த பாடசாலையை ஏழுக்கு நாங்கள் கொண்டு வந்தது. ஏழில் கலைத்துறையை கொண்டு வந்து அங்கே அரசியல் படிப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எல்லாம் எனக்கு இருந்தது. அப்படி இருக்கிற பொழுது ஒரு பாடசாலை கல்வி ஊடாகவே அது 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 இல்லீகல் இல்லை. பாடசாலை கல்வி ஊடாகவே சமூகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்ன்றது வெறுமனே சும்மா இந்த வேலைகள் இல்லை தானே. அது சமூகத்தோட நெருக்கமாக சமூகத்தில் மக்களோட வேலை செய்கிறது தான் உண்மையான அரசியலாக இருக்க முடியும். அந்த அடிப்படையில் அந்த மாணவர்களோட அந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள் தொடக்கம், பொருளாதார பிரச்சனைகள் தொடக்கம், அரசியல் பிரச்சனைகள் தொடக்கம், மாணவர்களோட உயர்தர மாணவர்களுடைய அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற பொழுது அவர்களோட இந்த விடயங்கள் தொடர்பாக நெருக்கமாக பேசி கலந்துரையாடி அது இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அமைஞ்சிருக்கு, கிடைச்சிருக்கு. அப்படியே அது என்ன சொல்கிறது, ஒரு ரெண்டையும் நான் வேறுபடுத்தி பார்க்க முடியாமல் இருக்கும். அதுக்கு பிறகு பிற்பட்ட காலங்களில் அரசியலில் நீங்கள் சொன்ன மாதிரி அது அதிகமாக இதில் கூடுதலாக ஈடுபட்டிருக்கிறோம். இப்பொழுதும் அந்த துறையில் தான் நாங்கள் பயணிக்க வேண்டியதாக இருக்குது. ஆசிரியர் துறையில் இருந்து கொண்டு அரசியலில் பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இலங்கை அந்த சட்டப்படி ஒரு ஆசிரியராக இருந்து வேலை நேரம் தவிர்ந்த அல்லது வேலை நேரத்தில் வேணுமென்றால் முறையாக அனுமதி பெற்று நாங்கள் இந்த அரசியல் பணியில் வேலை செய்யக்கூடியதான ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அந்த அடிப்படையில் இப்படியே தொடர்ந்து இந்த வேலை ரெண்டையும் நான் ஒரு சமூக பணியாகத்தான் பார்க்குறேன். ரெண்டுமே ஒரு என்னென்ன சமூகத்துக்கு என்னென்னாலும் ஒன்று கிடைக்கக்கூடிய ஒரு செயற்பாடாகத்தான் இருக்கும். பாடசாலை காலம் பற்றி சொல்லியிருந்தீங்க. பள்ளிக்கூட காலத்தில் நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஆளா அல்லது இணைப்பாட விதான செயற்பாடுகளில் உங்களோட பங்களிப்பு இருந்தால்? இல்லை, பெரிய அளவில் எல்லாரும் நான் ஆரம்பத்தில் சொன்னா தானே எல்லாரும் நல்லா படிப்பாங்க. நாங்கள் பள்ளிக்கூடத்தில் 2 வரைக்கும் எல்லாரும் நல்லா செய்யக்கூடிய ஆக்கள் தான். நாங்கள் சாதாரணமாக செய்யக்கூடிய ஆக்களாக இருப்போம். அதுக்காக ஒன்றும் தெரியாமல் ஒரு உதரம் இருக்கவும் இல்லை. வகுப்பில் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தது. இணைப்பாட விதானங்கள் கிரிக்கெட் விளையாடினது, மற்றது இந்த கிளப்ஸ் அது சில வேலைகளையும் செய்து கொண்டு அது பள்ளிக்கூடம் இப்படியான இந்த சமூக ஈடுபாடுகள் வர்றதுக்கு பள்ளிக்கூடம் ஒரு பெரிய ஒரு காரணமாக இருந்தது. வகுப்பில் இருந்த காலம் கூடவா மைதானத்தில் இருந்த காலம்? மைதானங்களில் இருந்திருக்கோம், வகுப்பில் இருந்திருக்கோம், மைதானங்கள்லையும் கூடுதலாக நின்றுருக்கோம். மைதானங்களில் கூடுதலான அதுக்காக அந்த பெரிய ஒரு அத்லட்டிக் சைட்டில் பெரிய அளவில் நாங்கள்
ஈடுபட்டிருக்கிறோம், பெரிய அளவில் சைன் பண்ண இல்லை. ஆனாலும் கிரிக்கெட் விளையாடி இருக்கேன் தொடர்ந்து. இப்போ அதனால தான் இப்போவும் அந்த தொடர்ச்சியாக அதை கண்டினியூ பண்ணி கொண்டு அதை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடியதாக இருக்குது. சிறு வயதில் நீங்கள் எதுவாக நினைக்க ஆசைப்பட்டீர்கள்? இப்படி வரணும்னு ஆசைப்பட்டீங்க? இல்லை அப்படியான ஆர்வங்கள் ஆசைகள் இருந்திருக்கு. என்ன ஆசைப்பட்டீங்க? என்னவா வேற ஒரு என்ன சொல்கிறது, நல்லா படிக்கணுமென்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு அந்த இப்படி இன்ன துறைகள் அப்படியே ஒரு யோசனை இருக்கையில் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வர வேணுமென்ற ஒரு நிலைமை ஒரு விருப்பம் இருந்தது. ஒரு பொருளாதார ரீதியாகவோ ஒரு சமூகத்துக்கு என்றாலும் ஒரு நிலைமை இருந்தது. சின்ன வயசில் கூட கற்பனைகள் இருக்குதானே. சரி, தேர்தலுக்கு வேட்புமனுலாம் கையெழுத்து வச்சுட்டு போய் அம்மாட்ட சொன்னீங்களா? வைக்க முதல் சொல்லிட்டீங்களா? சொல்லும்போது இல்லை, அரசியலில் ஆரம்பங்களில் நாங்கள் ஈடுபட்ட காலம் நாங்கள் அந்த கொஞ்சம் நெருக்கடி இருந்தது. இந்த யுத்தங்கள் நிறைவுக்கு வராத காலங்கள். அப்போ ஆரம்பங்களில் கொஞ்சம் பயமும் இருந்தது. பயம் பண்டைகள் உங்களுக்கு தெரியும். அந்த நேரங்களில் யுத்தம் நடந்து கொண்டிருந்த பொழுது பல தரப்புகள் அரசாங்க இராணுவத்தோடு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சில அமைப்புகள் ஊடாக அந்த நேரங்களில் நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிராகத்தான் நாங்கள் வேலை செய்ய வேண்டியிருந்தது. அப்படி வேலை செய்கிற பொழுது நெருக்கடிகள் இருந்தது. அந்த நேரம் பயம் இருந்தது. பலர் என்ன காரணத்துக்காக படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்றே தெரியாத ஒரு நிலைமைகள் எல்லாம் இருந்தது அந்த நேரங்கள். மற்றது அதொன்று என்னென்னா, நான் நிற்கிற அந்த வயசு இருக்குதானே, அந்த வயசில் இந்த பயங்கள் எல்லாம் பெரிதளவில் தெரியாது. வீட்டில் குழப்பம் இருந்தது. அம்மாவை பொறுத்த வரைக்கும் அம்மா நடுக இது தேவையில்லாத ஒரு வேலையிலேயே நீ ஈடுபடுகிறான்னு தொடர்ந்து பேசுவா, சொல்லுவா. அப்படி ஒரு குழப்பம் இருந்தது. சரி, மாகாண சபை தேர்தலில் தான் தேர்தல் களம் காண்கிறீர்கள். வேட்புமனு கையொப்பம் பட்ஜெட் சொன்னீங்களா, வைக்காமல் சொல்லிட்டீங்களா? இல்லை, அது முதலே கதைச்ச வீட்டை சொன்னான். நான் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது அல்லது தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நாங்கள் போட்டியிட வேண்டி இருக்க வேண்டாம். அப்போ சின்ன வயசு இல்லை தானே சார்ந்தன். அப்போ ஓரளவுக்கு மெச்சுவேட் ஆகிட்டு இல்லை. மற்றது அந்த மாகாண சபை தேர்தல் நேரத்தில் ஓரளவு பிரச்சனை இல்லை. நான் நிற்கல, அதுக்குள்ள போட்டி இருந்தது. அப்போ நீங்கள் நான் சொல்கிற காலம் அதுக்கு முன்னதாக இப்போ 2009 அதுகள் எல்லாம் உள்ளூராட்சி எலெக்ஷன் நடந்தது. உள்ளூராட்சி எலெக்ஷன் நடக்கக்குள்ள வேட்பாளரையே பிடிக்கிறாது. ஒரு நாள் ஓமன்ற அடுத்த நாள் மாற்றம், அது பிழையும் இல்லை. அது அந்த நேரம் அந்த வேட்பாளர்களே பிழையாகவும் நான் பார்க்கல. இரண்டால் பலருடைய வீடுகள் தாக்கப்படுது, நாய்த்தலையெல்லாம் கொண்டு வந்து நிலைமை சரியான நெருக்கடியாக இருந்தது. அதுக்கு முன்னதாக நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தல், அந்த தேர்தல் எல்லாம் வேலை செய்கிறதுக்கெல்லாம் ஆட்கள் இருக்க மாட்டேன். நம்ம அதை வேலை செய்கிறதுக்கே கஷ்டமாக இருந்தது. அப்படி அந்த மிதவாத தலைவர்கள் தாக்கப்படுகிற நிலைமைகள் எல்லாம் மிக கடுமையாக இருந்தது அந்த நேரங்கள். பிறகு 2013 ஓரளவுக்கு நிலைமை கட்டுக்குள்ளே வந்துட்டுது. அந்த எல்லாருமே போட்டியிட்டு தேர்தலில் போட்டியிட விரும்புகிற காலமாக அது மாறி இருந்தது. அதனுடைய அந்த நேரங்களில் அது ஒரு பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையாக அன்றைக்கு இருக்கே இல்லை. அது 2013 தேர்தல் வெற்றி, அதற்கு பிறகு நடந்தது 2013 மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலே இருந்தது. பத்திரிகையிலே தலையங்கம் எழுதினது, தமிழர் மலர்ந்தது தமிழரசு என்று சொல்லுகிற அளவுக்கு எதிர்பார்ப்புகள் மக்களிடம் இருந்தது. ஆனால் 13வது அரசியல் அமைப்பின்படி இருக்கக்கூடிய ஒரு மாகாண சபை கட்டமைப்பு, அதன் மூலமாக என்னென்ன விடயங்கள் செய்யலாம், என்னென்ன விடயங்கள் செய்ய முடியாதுன்றதில் மிகப்பெரிய வரையறைகள் இருக்குது. ஆனால் எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாக இருந்த காரணத்தினால் மக்கள் மத்தியில் அந்த அந்த அதிகமான ஏமாற்றங்களும் ஏற்பட்டதை நாங்கள் பிறகு பார்த்தினாங்க. அது பிறகு அதுக்குள்ள மாகாண சபை கட்டமைப்பில் இருந்திருக்கக்கூடிய பின்னடைவுகள், மற்றது மத்திய அரசாங்கத்தில் அன்றைக்கு இருந்திருக்கக்கூடிய ஒத்துழைப்பின்மை, அதுக்குள்ளே எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சில பல முரண்பாடுகள், இவையெல்லாம் சேர்த்து அந்த இன்னும் வினைத்திறனோடு செய்திருக்க வேண்டிய பல விடயங்கள் செய்யப்படாமல் போய்விட்டது என்கிற ஒரு கவலை பொதுவாக உள்ளபடியே எனக்கும் அது இருக்கிறது. அது ஒரு பொதுவானதாக இருக்கிறது. அப்படியாக மிக
மக்கள் ஒன்றுபட்டு இருந்திருக்கக்கூடிய ஒரு ஒன்றுபட்ட சக்தியாக மக்கள் அன்றைக்கு இருந்ததை நாங்கள் பார்த்து நாங்கள். ஆனால் அது கொஞ்சம் 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 கொஞ்சமாக படிப்படியாக அது அது குறைந்து போய் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லாமையோட அதை ஒப்பிட்டு பார்த்தா அது சரியான கஷ்டமாக இருக்கும் அதில் அந்த நேரங்கள் அப்படின்னு வச்சு பார்க்குறது. சரி, நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். நக்கீரன் சபையில் புட்டுக்கதை தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் சிறிய இடைவேளை.